ஃப்ரைடே ஈவினிங் பாப்பாவும் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. கதவு திறந்து பார்த்தாக்க பாப்பா அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தா. என்னன்னு கேட்டாக்க, எப்பவுமே ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து பார்க்கில் வந்து விளாண்டுட்டு தான் வந்துட்டு வருவா எப்பமேவும். இன்றைக்கி அது மாதிரி தான் வந்து விளாண்டுருக்குறாங்க. ஷூ மட்டும் கழட்டி வச்சுட்டு வந்து விளாடுவா. இன்றைக்கி சாக்ஸையும் சேர்த்து கழட்டி வச்சுட்டு வந்து விளாட போயிருக்கிறாங்க. விளாண்டுட்டு வந்து பார்த்ததுக்கப்புறமா ரெண்டுமே காணோம். ஷூவும் காணோம், சாக்ஸையும் வந்து காணோம். இன்னொரு பொண்ணு வந்து மாற்றி எடுத்து போட்டு போயிட்டாங்க போல். ஆனால் அந்த மாற்றி எடுத்துகிட்டு போன பொண்ணோட ஷூ மட்டும்தான் இருக்குது. சாக்ஸ் வந்துட்டு இல்லை. அது எப்படி தான் வந்து மாற்றி எடுத்துகிட்டு போனாங்கன்றது தெரியல. சரி, அந்த ஷூவாவது நீ எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல, நாளைக்கு கேட்டு மாற்றிருக்கலாம்னு சொல்லி சொன்னாக்க, எப்படி அடுத்தவங்க பொருளை வந்து எடுத்துகிட்டு வருவேன், அடுத்தவங்க ஷூ வந்து எப்படி நான் போட்டு வருவேன்னு சொல்லிட்டு ஒரே அதுக்கு ஒரு அழுகையாக இருந்துச்சு. பாப்பா எப்படின்னா அடுத்தவங்க பொருள் தொடவே மாட்டா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. சரி, நாளைக்கு ஒன்று வந்து மாற்றி வாங்கி தரேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அழுகையை வந்து நிப்பாட்டினாங்க. அப்புறம் தம்பிக்கு வந்து ஸ்கூலில் ட்ராயிங் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் வந்துட்டு வந்திருந்தா சர்டிஃபிகேட் வந்து இங்கே வந்து கொடுத்து விட்ருந்தாங்க. அதை பார்த்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் கிளாஸ் சேர்லாம் வந்து வாங்கியிருந்தேன். டிமார்ட்லேயும் ஹோம் சென்டர்லேயும் வந்து வாங்கியிருந்தேன். கிச்சனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கிளாஸ் சேருக்கு வந்து மாற்றியாச்சு. பிளாஸ்டிக்கில் எதுவுமே வந்து போட்டு வைக்கவே இல்லை. டோட்டலாக பார்த்திங்கனாக்கா கிளாஸ் சேருக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சிட்டேன். இதை நான் லாங் வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு 2 நாள் கழித்து வந்து அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறம் கழுவி வச்சுனாக்கா காஞ்சிரும். காலையில் வந்து பருப்பெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் சொல்லி கழுவி வச்சுட்டேன். டின்னருக்கு வந்து இட்லி ஊற்றி சட்னி அரைச்சாச்சு.